உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சாரம் வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஏதாவது ஒரு சந்தேகங்களையும் ஒரு சில அவமானங்களையும், சில பேருக்கு இடம் பயிற்சி ஆகணும்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் சில பேரால் பண்ண முடியல, நான் அப்படியே மாட்டிக்கிட்டேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. காரணம் என்னென்னா, அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் பயிற்சியாகி திருப்பி வக்கரமாறாரு. அந்த தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இல்லையா, அது ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது. அந்த ஜென்ம குரு சில பேருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். நான் அதனால தான் முதல்ல நிறைய இடத்துல வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இடம் மாற்றம் பண்ணுங்கள், வேலை மாற்றம் பண்ணுங்கள், ஆஃபீஸ் பிஸ்னஸ் பிளேஸை மாற்றுங்க, இல்லைனா டேபிளாவது மாறி உட்காருங்க, ரூமாவது மாறி உட்காருங்க, நிறைய சொல்லிட்டே இருப்போம். அதெல்லாம் சில பேரால் பண்ண முடியாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். அந்த வேலை இழப்பு நடக்கும்போது என்னென்னா, சாதாரணமாக ஒருத்தருக்கு வேலை போகிறதுக்கும் ஒரு அவமானப்பட்டு வெளியேறதுக்கும் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா திறமையும் இருந்து, எல்லா புத்திசாலித்தனமும் இருந்து வாழ்க்கையில் நான் அந்த ஒரு ஏஜில் நான் அசிங்கப்பட்டேன் சார், வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல நான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பயிற்சி. நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல கௌரவமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய அதிச்சாரம் பெறக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு பதவி, ஒரு கௌரவம், அதே மாதிரி ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது. அதே போல் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது நல்ல அந்தஸ்து. எனக்கு காசு பிரச்சனை கிடையாது சார், எனக்கு அந்தஸ்து தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுனராசி இந்த வயசில் என்னை இப்படி பேசிட்டாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அசிங்கங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி வந்துடும் சார் இந்த அதிச்சாரம் ஆகக்கூடிய நேரத்தில். அது நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முயற்சி மட்டும் உங்கள் கையில் இருக்கட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை மட்டும் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். எங்கே சார் வேலை கிடைக்கும், நான் ஏதோ ஒரு டெம்பரரி வேலை செய்கிறேன் சார், இந்த மாதிரி தான் மிதுன ராசி என்பது இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை படித்து முடிச்சுட்டு கடைசியாக ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி ஒரு வேலைக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேலையை தேடும். ஒரு மாதம் சம்பாதிக்கலாம்னு பரவாயில்ல, வேலையை தேடும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிடும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அதிச்சார பயிற்சி வக்கரமும் இருக்க போகுது. காரணம் என்ன, அவர் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் வச்சுருந்தாலும் சரி, இந்த கடன் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வந்தால் கடனை கட்டணும். அதை விட்டு நான் திருப்பி பிஸ்னஸில் போடுவேன் அப்படின்னா திருப்பியும் அவர் அதிச்சாரம் பெற்று திருப்பி ஒரு 45 நாள் திருப்பி வக்கரமாகி திருப்பி மிதுன ராசிக்கே வருவார். அப்போ மாட்டிப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய கடன் அளவை பாதியும் வர்ற வருமானத்தை கடன் அளவை பாதி உங்கள் பிஸ்னஸில் போடுங்க.
நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்ல. மொத்தமாக ஒரு காசு வரும்போது ஒரு வாட்டி பிஸ்னஸில் போட்டு ரொட்டேஷன் பண்ணால் நம்ம வந்து ஜெயிச்செல்லாம் நினச்சிக்கூடிய மிதுனராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா பயங்கர புத்திசாலி, அறிவாளி. அப்போ என்ன ஆகும், நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சோம்னா துடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தயவுசெய்து வர பணத்தை கடனை கட்டுங்க, பிரச்சனைகள் தீரும், திருப்பி பிஸ்னஸில் போடுங்க, ஜெயிச்சிருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு இடம் விற்றேன் காசு வந்துச்சு, வீடு விற்றேன் காசு வந்துச்சு, இல்லை வேறு யாராவது காசு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரும், உதவிகள் நிறைய வரும், குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. என் பையன் கஷ்டப்படுறான், என்னால் அவனை பார்க்க முடியல, எனக்கு திடீர்னு ஒரு பணம் வந்துச்சு, எனக்கு ஒரு பென்ஷன் பணம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுக்குறேன்னாரு, அதை வாங்கி என் பையனுக்கு கொடுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உங்கள் அப்பா மூலியமா, உங்கள் அம்மா மூலியமாக, கூட பிறந்த மூலிமா கண்டிப்பாக வரும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருக்கும், வாழ்க்கையில் ஒரு வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் இந்த குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் தீர்த்து வைப்பார். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு, அதே போல் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கக்கூடிய சில பேர்லாம் இருப்பீங்க மிதுனராசி என்பர்கள். அவங்களுக்கெல்லாம் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ள நேரம். அதேமாதிரி திருமணத்தில் தோல்வி அடைஞ்சு ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் ஏதோ பிரிஞ்சு கடைசியில் டைவர்ஸ்லாம் வாங்கி ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணி கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க மிதுனராசி என்பர்கள். அவங்களாம் இந்த காலகட்டத்தில் பக்காவாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வெளியூர் வெளிநாடு சென்று பணம் ஈர்ப்பதற்கான, பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் செய்யுங்க. மிதுனராசி கடன் இருக்குன்னா தயவுசெய்து ஊர் மாறி போங்க. அது அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், அதர் கண்ட்ரியாக இருக்கலாம். பணத்தை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம். எப்படியா ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் மாதம் 19 முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ஒரு 6 மாதத்தில் கடன் தீக்கிறேன் இல்லைங்களான்னு பாருங்கள் நீங்களே. அது வெளியூர் போய் வேலை பார்க்குறீங்களோ, வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்து வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை, நீண்டகால பிரச்சனைகளை, நீண்டகால மனசு கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு PDF ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துடும், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம்.
திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.